கோட்டையிலே வருகிறான். ஆமா, அடே சக்கராதனே, என் கையிலே வைத்திருந்த கிடைக்கிறான். வாங்கி ஒரு அடி அடிச்சு இந்த கோட்டையில் இருப்பவன் நீ யாரா? கோட்டை கதவை திறந்து பார்க்கிறான் சக்கராதனே. பச்சை பூச்சி பூச்சி, நான் யார்? என்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன என்பது தெரியாமல் என்னோடு வந்து அதட்டுகிறான். நான் யார் தெரியுமாடா? இந்த உலகத்து மக்களை எல்லாம் காத்திருக்கிறாரை கலைக்கண்ட பகவான். அவர் யார் தெரியுமாடா? என்னுடைய மருமகனடா. அது எனக்கு அப்பாடா. அவருடைய இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறாரே பார்வதி, அது யார் தெரியுமாடா? என்னுடைய மகனடா. ஒரேடியா கலந்தாரே அச்சுதன் கண்ணபிரான், அவர் யார் தெரியுமாடா? ஒரு மகன் எனக்கு மகனடா. உலகத்து மக்கள் உயிர்களை எல்லாம் படைத்து விடுறாரே பிரம்மதேவன், அவர் யார் தெரியுமாடா? என்னுடைய அப்பாடா. அப்பாவா? ஆமா, அவர் எனக்கு தாத்தாடா. இவ்வளவு பெரிய குடும்பக்காரனோட சண்டையிட்டு உன்னால் வெற்றி பெற முடியுமா? மரியாதை போய்விடு. சண்டைக்கு வந்த இடத்திலே அவர்களை சொல்லி உரிமை போரிடுவதா? உரிமை போரிலே உறவுகளே கிடையாது. தைரியம் இருந்தால் எதிராவாரை போற இருவர் யாரும் பார்த்து போர்க்களத்தில் வந்து புல்லாமல் வாசிக்கிறோம். இறங்கட சண்டைக்கு கடுமையான சண்டையிட்டார்கள். தக்கனோடு வேர்வை ஊத்தினாரே. காபி ஜூஸ் ஏதாவது குடிச்சாங்களா? தண்ணீர் கூட பிரியாணியா சாப்பிட்டாங்களா? பிரியாணிக்கு போறான். இவன் சாதாரண அஸ்திரத்தால் வாழ மாட்டான் என்று சக்தி தேவியை நினைக்க மறுகிழமை சக்தி ஆயுதம் வர சரி அப்படி ஏவு விடுகின்றான். தக்கன் இறந்தவுடனே தக்கனுடைய மனை வேதவரை அழுது கொண்டே ஓடி வருகின்றார். வேதவல்லியா? அதே வேதவல்லிதான் என்று வேதவல்லியின் தலையை அறுத்தார். போட்டு எரித்து விடுகின்றார். எடுத்தவர்களை எல்லாம் கொண்டான். சரி கோட்டை கொத்தளங்களை எல்லாம் இடித்து தூள்களாக்கி விட்டு ஒரு தப்பட்டமானது கொட்டுகின்றான். தப்பட்டத்தில் தவிரோசை
அன்னையாகிய ஆதிவர் ஆசக்தி பார்வதி மாலை காதலை கேட்கிறேன். பார்வதியால் என்ன சொல்கிறார்?